என் காதல் நாயகனா அது யார் அங்கே என் காதல் நாயகனா பறி போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா என் காதல் நாயகனா இது வாலிப சோதனையா இது கனவா கற்பனையா இன்னும் தெரியலையா வார்த்தையை கேட்டு மோசம் செய்து விட்டாயா ஐயோ ஆண்டவா இது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவரும் மிகவும் சந்தோஷப்பட்டார். பாபா, நான் வந்து வெகு நாட்கள் ஆகின்றது, என்னுடைய நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னேன். அவரோ வீட்டோடு மருமக பிள்ளையாக இருக்க சொன்னார். என்னுடைய தங்கையோ தவறு செய்து விட்டால் அதனால் இந்த நாட்டு மக்கள் என்னை ஏளனமாக பேசுவார்கள். இப்பொழுது நான் என்னுடைய நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னேன். அவரும் சம்மதம் தெரிவித்து விட்டார். என்னுடைய நளினாவை தேடி வருகின்றேன். இதுவரை காணவில்லை. இப்பொழுதுதான் வந்து கொண்டே இருக்கு. வெற்றி எப்ப நமக்குத்தான் எனக்கு தெரியும். வெற்றி எடுத்த வருவேன். எதற்காக தெரியுமா? இப்பொழுது நீ நானும் என்னுடைய நாட்டுக்கு செல்ல வேண்டும். உன் நாட்டுக்கு நான் வரணுமா? என்னங்க உன் நாட்டுக்கு நீ போங்க. எங்க அப்பா விட்டு நான் எங்கேயும் வர முடியாது. நான் எங்க வீட்டுல இருக்க போறோம். சரிதா? மாமாவிடம் சொன்னேன். இந்த சம்மதம் தெரிந்து விட்டால் நீ நானும் என்னுடைய நாட்டுக்கு போலாம். நிஜமாவா? சொல்லிட்டாரு. எங்க அப்பாவை சொல்லிட்டாரா? ஆமா. வர வர எங்க அப்பனுக்கு என் மேல பாசம் குறையுது. பொண்ணுக்கு எந்த வேலையும் தெரியாது. அங்க போய் கஷ்டப்பட்டு தெரியாது அவருக்கு. சரி என்னங்க எங்க அப்பா ஒரு முடிவு இருக்கா, அது யாராலையும் மாற்ற முடியாது. அப்படியா? நாட்டுக்கு நான் வரேன்னா ஒரு நாள் அவகாசம் எனக்கு வேணும். ஒரு நாள் அவகாசம்? ஆமாங்க. எதுக்கு? துணியில வந்து கூப்பிடுறேன். துணியில மொத்தம் மடிக்க இருக்குது. துணியில மடிச்சு ஏற கட்டிட்டு என் ஃப்ரெண்டுங்களை பார்த்து சொல்லிட்டு நாளைக்கு வந்துடுங்க. நாளைக்கா? ஆமா. 5 மணிக்கு நான் வந்துடணும். 4:45 டான் நிக்கிறேன். என்ன பண்ணுவேன்? ஆமாங்க, போருக்கு போனாரு என் புருஷன். அவன் செத்துட்டா தாலி அத்த போடலாம் தான் நினைச்சேன். அவன் சாகு வேற உயிரோட வந்து நிக்கிறான். நல்லா நம்ம கட்டுத்தோடு நாட்டு பாரு என்ன கூப்பிடுறான். ஐயோ நீ வேற சொல்லியா எங்க என்ன ஆறுது அம்மா? நான் ஏன் ஒண்ணு விட்டுட்டு அந்த நாட்டுக்கு நான் போறேன். ஒரு நாள் அந்த நாட்டுக்கு நான் போக மாட்டேன். அவனையும் எனக்கு பிடிக்காது, அவனையும் எனக்கு தேவையே இல்லை. ஆமாங்க, அவன் உயிரோடு இருந்தா தான் அவன் நாட்டுக்கு என்ன கூப்பிடுவான். அவன் இருக்கவே கூடாது. அவன் கதையை முடிக்கணும். நான் வாழ்க்கை தொடர்ந்த கதை கொடு. அப்படியே செய்து முடிப்போம். காலையில எங்கதான் போனா தெரியலையே. என்னங்க ரெடிங்க? அப்படியா? நாட்டுக்கு செல்ல வேண்டும். எப்படி போக வேண்டும் தெரியுமா? ஒரு பொண்ணு செல்லதில் தேவனை போலே நீயானே. தேவனை போலே நீயானே. கண்ணத்தின் மீது கோலமிடே கட்டி அணைத்து கவி பாட மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே தயக்கம் என்ன இந்த தலனம் என்ன காணிக்கை தான் கண்ணே காணிக்கை தான் கண்ணே.
மாட்டேன் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே தயக்கம் என்ன இந்த தலனம் என்ன காணிக்கை தான் கண்ணே உன்னை நல்லவள் என்று நம்பி உன்னை திருமணம் செய்து என்னுடைய நாட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைத்தேனே எல்லாம் வீராசை ஆகிவிட்டதே ஆண்டவா இடுப்பில் சுத்தப்பட்ட ஒரு சோல பட்டம் கொடுத்தது எனக்கு மனுஷனுக்கு ஆகாது பொண்ணு வழக்கு ஏத்தாத குத்து விளக்கு சுட்டாக்கா யார் பொறுப்பு சுட்டாக்கா யார் பொறுப்பு எட்டு மடிப்பு சேல இடுப்பில் சுத்தப்பட்ட ஒரு சோல பாதியில் நிற்கிறே வழக்கு காதல் பாதியில் நிற்கிறே வழக்கு எப்படி என் கெட்டப்பு சட்டப்ப மாத்து மாத்து என்னங்க உங்க பணம் வச்ச பேர மாத்து பத்தியா ஐயோ என்ன இது மத்த மாறியாட்டுக்கிறா எங்க அப்பா என் கல்யாணத்துக்கு 100 சவரன் நகை போட்டாரு இதோட அந்த நகை எங்க இருக்கணும் அடடே மொத்தத்தை திரும்பி வந்துட்டேன் மொத்த வாரியாட்டியா அப்பா நல்லா தூங்கிட்டாரு கஜனா சாவி எடுத்தேன் கஜனாவை திறந்தேன் பொண்ணும் பொருளும் மொத்தத்தையும் வாங்கி வந்துட்டேன் இந்த மாதிரி ஆள் யாரு கிடையாது இதோட எங்க அப்பா செத்தானே எங்க அண்ணன் செத்தானே என் குடும்பம் குடுசர போனேன் யாரு எப்படி போனா நமக்கு என்ன போச்சு இதோட என் வீட்டை பற்றி நினைக்கவே மாட்டேன் இதோட நீதான் என் உலகம் நீதான் என் தெய்வம் உன்னை நம்பி நான் வரேன் என்ன கண்ணுல வச்சு காப்பாத்தணும் நீதான் கண்ணுக்கு உள்ளதான் வச்சிருப்போம் நீ நான் கஷ்டப்படக்கூட மொத்த பணத்தை எடுத்து இருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் இதெல்லாம் வச்சுக்கணும் உங்க நாட்டுல இருக்கக்கூடாது ஐயோ எங்க அப்பா பாத்துருவாரு என்னுடைய நாட்டுக்கு போயிடலாம் ஓடிலாம் நம்ம நாட்டுக்கு போலாம் ஓடிலாமா இது யார் நாடு இது எங்க நாடு உங்க நாடு நம்முடைய நாட்டுக்கு போகணும் வீட்டு விட்டு ஓடி போலாமா போற வழி வரும் கானகம் காடு அந்த கானகத்துல நீ ஒரு பொம்பளை இதெல்லாம் வச்சிருந்தாக்கா களவாளி களவாளி செஞ்சு விடுவார்கள் ஐயோ திட்டு பசங்க அதிகமாக என்கிட்ட கொடு என்னங்க இதோட நீ தான் என் தெய்வம் ஆமா புன்னகை பொம்பளைக்கு புன்னகை இருந்தா போதும் பொன்னகெல்லாம் எதுக்கு எதுக்கு இதோட இந்த நகையே தேவையே கிடையாது எனக்கு ஒரு திருநங்கை கூட பொண்டாட்டி மேல படக்கூடாதுன்னு பாக்குறீங்க எங்க அப்பா செய்த புண்ணியமோ நான் செய்த புண்ணியமோ உன்னை புருஷனா நான் அடைய போறேன் என் மனசு பூரிச்சு போய்க்குதுங்க அப்படியே இந்த மாதிரி நான் யாருமா நான் தான் உனக்கு பொண்டாட்டில என்னங்க சித்திர பூமி
கழுத்து வர சொன்ன கொடுங்க எனக்கு உன் கையால தாலி கட்டின பிறகு தான் நீ நம்ம சந்தோஷமா இருக்கணும். தாலி கட்டினால ஆமாங்க. தாலி கட்டி விடுறான். என்னங்க ஆமா ஆமா. கோடி ஏன் போட்டேன்? இந்த கோடி யார் தெரியுமா? எனக்கு தெரியும். என்ன உங்க நாட்டுக்கு நான் மருமகளா வரப்போறேன், உன் வீட்டுக்கு நான் மாட்டு பொண்ணா வரப்போறேன். அதனால பொண்டாட்டி காலை எடுத்து வைக்கிற நேரம் நல்ல நேரமான பார்த்து கோடு போட்டீங்களா? ஆமா ஆமா. எப்படி குச்சிருவோம் ஜோசியரை பார்த்து உன் நிலைமை எப்படி இருக்கு என்ன ஏது நல்லா கண்டறிந்து தெரிந்து அப்புறம் காலை வைக்கணும். நான் ஜோசியர் வர வச்சுட்டேன். அனகா ஒரு அரவசா அனகா ஒரு ஜோசியர் ராசியான ஒரு ஆமாங்க. ஏய் பாத்துக்கிறேன். இதை கேளுமா. அது யாருடைய நாடு எல்லை முடிவு? நாடு எல்லை முடிவு. நாடு எல்லை முடிவு. ஆமாங்க. இது கலிங்க நாடு என்னுடைய நாடு ஆரம்பம். உன் நாடு சொல்லாது நம்ம நாடு. ஆமா நம்ம நாடு ஆரம்பம். ஆமாங்க. ஆகையால் இனிமேல உன்னுடைய பாதம் என்னுடைய நாட்டுல படவே கூடாது. அந்த ஆமகால் வந்து என் நாட்டுல படலாமா? என்னென்னமோ சொல்றாங்க அது மாதிரிலாம் தெரியாது. ஏய் என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் எப்பேற்பட்டவங்க தெரியுமா? ஒருத்திக்கு ஒருவனாக வாழ்ந்தவர்கள். சத்தியவான் சாவித்திரி தெரியுமா உனக்கு? அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அனுசியா தெரியுமா? அனுசியா வாழ்ந்த நாடு. இப்படி எல்லாம் சிறப்பாக நலாயினி நல்லத்தங்கம் இவர்கள் எல்லாம் வாழ்ந்த நாடு. என்னுடைய நாட்டு மக்கள் பெண்கள் ஒருத்திக்கு ஒருவனாக வாழ்ந்தவர்கள். அப்பேற்பட்ட நாட்டுல உன்னுடைய பாதம் இன்னாட படவே கூடாது. என்னங்க என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? மொத்த நகையும் பணமும் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன். உன்னாலே எங்க அப்பா வேணாம் எங்க அண்ணன் வேணாம் நான் ஒதுக்கி கழிச்சு வந்தேன். இப்ப வந்தவள போய் என்ன வேணாம் என் நாட்டுல நீ கால் எடுத்து வைக்க கூடாது, நாட்டை விட்டு போடினா நான் எங்க போவேன்? உன்னை நம்பிதான் என் புருஷனை நான் சாகடிக்க சொன்னேன். கேள்வி இருக்கிறேன்னு தைரியம் தான் நான் இருக்கிறேன். என் சொல்ல கேள்வி. உன்னுடைய நாட்டுக்கு நான் எதற்காக வந்தேன்? என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் பசியும் பட்டினியுமாக வாடிக்கொண்டிருந்தார்கள். ஆகையால் என்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களுடைய நாடு செழிப்பாக இருந்தது. உங்களுடைய நாட்டுக்கு வந்தா கொள்ளையடிச்சு போலான்னு வந்தேன். ஆனால் கொள்ளையடிக்க நேரத்தில் உங்களுடைய நாட்டு காவல்காரனுங்க கெட்டிக்காரனுங்க என்னை பிடித்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அகப்பட்டேன். ஆனா நீ அந்த நேரத்தில் என்னை காப்பாத்தின. நான் வந்தவன் ஓடி இருக்க மாட்டேனா? ஓடி இருந்தால் முத்தாரத்தோடு போயிருப்பேன். எப்படி என்னுடைய நாட்டை காப்பாற்றுவது? ஆகையால் தான் சதி செய்தேன், திட்டங்களை வகுத்தேன். உன்னிடத்தில் அகப்பட்டேன். நீ என் வலையில் மீண்டு விட்டாய். ஆகையால தான் நாம் இருவரும் ஒன்றாக எழுவது போல் நடிச்சே. உன்னை பார்த்து நடிக்கிறேன். நாட்டில் இருக்க வேண்டிய பணத்துக்காக தான் நான் வந்தேன். மொத்தமே எனக்கு கிடைச்சிட்டது. இனிமேல் நீ தேவை கிடையாது, ஓடிவா. என்ன வேணாலும் ஒதுக்காதீங்க. உன் காலை பிடிச்சி 4 பேர் என் பக்கத்துல காரி துப்புவாங்க. தாயா பக்கத்துல காரி துப்புவாங்க. அடிப்பாவி அரசனை நம்பி புருஷனை கை விட்டு நிக்கிற அடிப்பாவி. பாவி வீட்டுல பாக்குற மாப்பிள்ளை தான் நல்லவனோ கெட்டவனோ உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு கை பிடிச்சு கொடுப்பாங்க. அந்த மாப்பிள்ளை ஒதுத்தல் நீயே ஒரு வாழ்க்கை தேர்ந்தெடுத்து உன் தலைமையில நீயே மண்ணாளி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. காரி துப்புவாங்க. யானை கோயில்தா தானா மண்ணை மாறி போட்டுக்குமா? ஏன்னா எங்க இடி வீழ்ந்து என் தலையில வந்து இடி உன்னை நம்பி வந்திருக்கிறவன் காலை பிடிச்சு கேட்கற என்ன வேணும்னு வெறுத்துறாதீங்க. நீ வந்து என் காலை பிடிக்கிறியா? என் காலை பிடிக்க உனக்கு என்ன தகுதி இருக்குது? தாய் தந்தையா பார்த்து உனக்கு திருமணம் செய்து வச்சாங்க. அவனோட வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டும். அதை விடுத்து அவனை விட்டுட்டு என்ன விட ஓடி வரிய? என்னை விட நாளைக்கு நல்ல பணக்கார சோக்காளி கழிச்சான்னா என்னை விட்டுட்டு அவனா கூட போக மாட்டேன்னு என்ன நினைச்சியா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லு கேட்டு பார்த்து படிக்கிறது பாட்டு. பதில் சொல்லு கேட்டு மாமா மயங்கிடலாமா? ஏ மாமா மறந்திடலாமா? படிக்கிறது பாட்டு. பதில் சொல்லு கேட்டு மறந்திடலாமா? மாமா
படிக்குது பாட்டு பதில் சொல்லி கேட்டு மாமா மறந்திடலாமா ஏ மாமா மறந்திடலாமா. இது வரைக்கும் என் அப்பா எனக்கு தொட்டு ஒரு அடி கூட அடிச்சதில்லை. பொத்தி பொத்தி வளர்த்தாரு எங்க அண்ணன். நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. அவங்க ஒருவெல்லாம் வேணாம், நீ தான் வேணும்னு வந்தேன். இது வரைக்கும் உன்னை காதலிக்கல, நீ உன் பணத்தை தான் காதலிச்சுன்னு பழைய வரும் எப்பவுமே இனிக்காது. புதுசா வந்த உறவு தான் இனிக்கும். அது யார் இருக்குது? போக போக அது இனிப்பெல்லாம் என்ன ஆகுன்னு தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்ப கூட உன்னை உடனாக என்ன காரணம் தெரியுமா? நான் ஒரு திருடன் தான், ஆனா கொலைகாரம் கிடையாது. உன்னை இப்ப விட்டுடுற, ஓடிவிடு. பெண் பாவம் பொல்லாதுவாங்க. உன்னுடைய பாவத்தை நான் விழுவது கிடையாது. நேரத்துக்கு ஓடி என்னத்தை ஈடுபட ஒன்று கிடந்துருக்கு. ஒரு பாதிலே பிள்ளி போக அத்தா எனக்கு எப்படி நான் காதலிக்கிறேன் அன்பா பேசுறீங்க, அரவணைச்சுங்க, வணக்குங்க. இப்ப வேணான்னு தூக்கி எறிறீங்க. உங்களை இப்படி பார்க்கவே முடியல. சொத்து பார்த்தீங்க, நான் காதலிக்கும் போது எம்ஜிஆரா இருந்தீங்க. இப்ப நம்பியற மாதிரி. ஆமா அத்தா, நான் பழகின நினைச்சு கிணறு நினைச்சேன். இப்ப பாயனுக்கு கிணற மாதிரி பேசுறீங்களா? உன்னை நானே உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன். நானே உயிர் பூவெடுத்து புது மாலையிட்டு விழி நீர் தெளித்து புது கோலமிட்டு உன்னை தானே சொந்தமல்லவா இதுவும் உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தே. நானே உயிர் பூவெடுத்து புது மாலையிட்டு விழி நீர் தெளித்து புது கோலமிட்டு உன்னை தானே சொன்னீங்களோ அப்ப இந்த பாவி நான் செத்துட்டேன். செத்துட்டியா? செத்த பாவி இனிமே நான் உயிரோடு இருக்கவே. எப்ப நீ செத்தன்னு சொன்னியோ செத்த பாம்பு அடிக்கிறோம். நானும் மனுஷன் கிடையாது. இதோட என் நாட்டுக்கு போனா என் குடும்பத்துல என்ன சேர்த்துக்கவே மாட்டாங்க. இப்படி ஒரு பொண்ணான்னு நினைச்சு என்னை எரிச்சிடுவாங்க. ஆனா நான் ஒண்ணு சேர்த்துமா சொல்லுங்க. இப்பயே ஒண்ணு மொட்டை அடிச்சு கரிமணி செம்புல குத்தி கைது மேல உட்கார வச்சு சேர்த்துற எந்த நாடுக்குன்னா ஓடுது. அந்த சிரமம் கூட உங்களுக்கு வைக்க மாட்டேங்க. இந்த பாவி நானே என் கையால நானே போய் எங்கேயாவது செத்து போயிடுவேன். நான் சாகிற நேரத்துல முதல்ல உன்னை வச்சுட்டு பிரிஞ்சு போக போறேன். இந்த சிம்மாசனத்துல அமருங்க. 3 முறை வலை வந்து அந்த சாமி கிரிவலம் சொல்லுவாங்களே 3 முறை வலை வந்து உன் பொண்ணான பாதை தொட்டு வணங்கிட்டு செத்துருங்க. என்ன செத்து யாரு நீ? ஏன்னா உன்னை பிடிச்சி தத்துரு என்ன பிடிக்கிறீங்க என்ன தெரியல. நம்ம இருவரும் போய் திருப்பதி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டேன். நான் திருப்பதிக்கு தான் போக முடியல. அந்த பெருமாள் உருவத்துல உன்னை பாக்குறேன்.
பெருமாள் மாதிரியே தான் இருக்கு. ஏய், பாதம் பாருங்க. கடைசி காலத்துல ஏதோ முடிவு காலத்துல எதனா ஒரு ஆசைப்பட்டதை செய்து முடிக்கணும். சரி, நீ நினைச்சது நிறைவேறும். விட்டுட்டு ஓடிட்டு அது யாரு யாரு இந்த அங்கே என் காதல் நாயகனா அது யார் அது யார் அது அங்கே என் காதல் நாயகனா போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா என் காதல் நாயகனா இது வாலிப சோதனையா இது கனவா கற்பனையா இன்னும் தெரியலையா ஆசை வார்த்தையை கேட்டு மோசம் செய்து விட்டாயே. ஐயோ ஆண்டவா, இது வேண்டுமடா இதுவும் வேண்டுமடா உனக்கு இன்னமும் வேண்டுமடா இன்னமும் வேண்டுமடா மடியில் வைத்தேனே மடியில் வைத்தேனே இதுவும் வேண்டுமடா உனக்கு இன்னமும் வேண்டுமடா ஆனால் உள்ளம் பார்க்க மறந்து விட்டேனே பருவம் பார்த்து பழகி விட்டேனே இதுவும் வேண்டுமடா உனக்கு இன்னமும் வேண்டுமடா ஆண்டவா, யார் ஒருவன் ஒரு குடும்பத்தை கெடுக்க நினைக்கிறானோ அவனுடைய குடும்பம் கெடப்போவதென்று அவனுக்கே தெரியாமல் போய்விடுகிறது. இறைவா, மறுபாவியோடு கூட்டு சேர்த்து இந்நாட்டு மன்னருடைய குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம். நான் ஒரு திருடனாக வந்தேன். திருடனாக வந்தவனை மதித்து எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தார்கள். அந்த வேலையை வச்சு சிறப்பாக வாழாமல் தவறான பாதையிலே சென்று சதிக்காரியோடு கூட்டு சேர்ந்து எனக்கு வந்த நிலைமையை பார்த்தாயா? இறைவா, இந்நாட்டு மக்களே, என் போன்று யாருமே வாழாதீர்கள். நல்லதை எடுத்துக் கொள்ளுங்கள்.
தீயதை அகற்றி விடுங்கள். இது போல சதிகாரியோடு மட்டும் கூட்டு நித்ரா உன் வீண் பேச்சிய தொட்டுக்கட்டான் குருசாதனன் தொடாமக்கிட்ட சீதி ராவணன் இட்டுக்கட்டான் மகாபலி சக்கரவர்த்தி அவங்கள பொம்பளை தொடல ஆனா கெட்டங்க என்ன தொட்ட நீ கெட்ட டேய் நீ என்பது ஒரு எழுத்து நான் என்பது வீர எழுத்து காதல் என்பது 3 எழுத்து தந்திரமா உன் பின்னால என்ன வர வச்ச பத்தியா அதாண்டா உன் தலையெழுத்து டேய் என்ன ஏமாத்தலாம் நீ கணக்கப்பட்ட உன் வயலே வந்து உன்னை நான் எப்படி ஏமாத்தணும் பத்தியா காலதேவன் என்ன அழைக்கின்றான் என்ன அழைக்கக்கூடிய காலதேவன் உன்னை விட போறது கிடையாது உன்னை அதிகமா பேசினா என் குதிக்கால வச்சு அரைக்கிறவன் என் குதிக்கால வச்சு அரைக்கிறவன் உன்னை அடிவுனால வந்து விட்டது கோயில வச்ச பூசை இனிமே எந்த பொண்ணு மேல வைக்க கூடாது நீ இல்ல மண்ணாதி மண்ணெல்லாம் வந்தா கூட இந்த நளினவ ஒரு பையன் ஆட்ட முடியாது அசைக்க கூட பார்க்க முடியாது ஒரு பையன் 5 10 அம்மா எப்பவுமே கெத்து என்ன ஒரு பையன் என்னமே பண்ண முடியாது ஆம்பளைக்கு மூஞ்சில மீச அம்மாக்கு தொடையில மீச டேய் அதிகமா பேசன நடக்கிறதே வேற ஐயோ இந்த பாவி தந்திரமா வர வச்சான் பணம் நகைலாம் வாங்கிட்டான் என்ன நடுக்காட்டுல விட்டு போயிட்டேன்னு நல்ல யோசனை எப்படின்னா எங்க நாட்டுக்கு நான் போயிடுறேன் அப்பா தங்கச்சி பிள்ளை மறுப்புள்ளியா கூட அமிச்சு உன் தங்கச்சி பிள்ளை அந்த நாட்டுக்கிட்ட போய் என்ன அடிச்சு ஆளுமாலம் பண்ணிட்டான் எப்படி எங்க அப்பா கிட்ட போய் சொல்லியா எங்க நாட்டுக்கு வர சொல்லாதீங்க பாக்கல சாந்திக்கு மகளாக அமுதா அமுதா என்ற பெயரோடு சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் வீட்டில் தாத்தோ அம்மாவும் காத்து கொண்டிருப்பாங்க, போயிட்டு பார்க்கணும். நான் வரேன்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.